சென்னை மெரினா போராட்ட களத்திற்கு செல்கிறோம். அங்கு எமது செய்தியாளர் கலைமாறன் இருக்கிறார். அவரை தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் கலைமாறன், தகவல்களை சொல்லுங்க. சென்னை மெரினா கடற்கரையில போராட்டம் 4வது நாளாக தொடர்கின்ற தகவல்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த 4வது நாளாக தொடர்கிற போராட்டம் இப்ப இரவு நேரத்தை எட்டிய பிறகும் போராட்ட களத்துல எந்த தொய்வும் இல்லை, எந்த விதமான ஓய்வும் இல்லை. போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. போராட்டத்துல கலந்து கொள்வதற்காக வருபவர்களின் எண்ணிக்கையில எந்த குறைவும் இல்லை. பொதுவாக காலையில கூட்டம் வரும், இல்ல ஒரு மத்தியான நேரத்துல கூட்டம் குறையும், மாலையில கூட்டம் அதிகரிக்கும். இது மாதிரியான போராட்டங்களை, இது மாதிரியான நிகழ்வுகளை பார்த்திருக்கோம். ஆனா இந்த போராட்ட களத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இரவு ஒரு 7:30 மணியை தாண்டி இருக்கிறது. இப்ப கூட்டம் குறைவதற்கான வாய்ப்புகள் மற்ற களங்களில் எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இந்த போராட்ட களத்துல மட்டும்தான் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வருகிற கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் வருகிறார்கள், பெண்கள் வருகிறார்கள், முதியவர்கள் வருகிறார்கள், தாய்மார்கள் வருகிறார்கள், குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க, தங்களுடைய சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க. அந்த குழந்தைகள் கையில ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான பேனர்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி வருகின்ற குடும்பமா வருகின்றவர்களை பார்த்தால் அவர்கள்ட்ட ஒரு அடையாளமும் இல்லை. இதுவரையில் அவர்கள் எந்த இயக்கத்திலும் இல்ல, எந்த கட்சியிலும் இல்ல, எந்த சார்பிலும் இல்லாதவர்கள், சாதாரண பொதுமக்கள், தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை இதுவரை நடத்தி கொண்டிருந்தவர்கள் திடீர்னு இந்த போராட்டத்துல ஒரு ஜல்லிக்கட்டுக்கான ஆதரவான பேனரை தூக்கிட்டு வர்றாங்க. ஜல்லிக்கட்டு எங்களுடைய பாரம்பரியம், இது நடந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற உணர்வுகளை அவங்க சொல்றாங்க. பெற்றோர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை அந்த பிள்ளைகளும் உணர்வோடு உச்சரிக்கின்ற ஒரு காட்சியை இன்றைக்கு நம்ம பார்க்க முடியும். இந்த இரவு நேரத்திலும் பாத்தீங்கன்னா பெண்கள் வர்றாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர், அவருடைய மனைவி, அவருடைய மகள்கள், மகன் என்று எல்லாரும் ஒரு குடும்பமாவே வர்றாங்க. இது வேடிக்கை பார்க்க வருகின்றவர்களாக தெரியல. சில நேரங்களில் போராட்டங்களை வேடிக்கை பார்க்க வருவார்கள். என்னதான் நடக்குது கூட்டத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு தெரிகிறதுக்காக வருவாங்க. ஆனா இவங்க வருகிறவர்கள் எல்லாருமே போராட்டத்தை வேடிக்கை பார்க்க வர்ற மாதிரியே தெரியல. போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும். இந்த போராட்டத்துல என்னுடைய பங்களிப்பு இருக்கணும், நான் கலந்துக்கணும், அது மட்டும் என் குடும்பத்தினரும் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வர்ற மாதிரி கூட்டம் நிறைய இருக்கு, நெரிசல் இருக்கு, நடந்து போக வேண்டிய சூழல் இருக்கிறது, ஒரு இடத்தை கடப்பதற்கு பல மணி நேரம் பிடிக்கிற நிலை இருக்கிறது. ஆனாலும் எல்லாரும் பொறுமையா நடக்கிறாங்க. யாரும் ஒருத்தர் தள்ளல, ஒருத்தர் நெருக்கல, யாருடைய முகத்திலும் எந்த எரிச்சலும் காண முடியல. அதாவது இந்த போராட்ட களத்துல என்னுடைய பதிவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு நோக்கம், அவருடைய ஒரு லட்சியம் தெரிகிற ஒரு வயதான ஒரு 60 வயதை கடந்த ஒரு பெண்மணி மற்றவர்களை கையை பிடிச்சிட்டு நடந்து வர்ற காட்சியை நான் பார்த்தேன் ரகுமான். அந்த பெண்மணி சொல்கிறார், இது தமிழர்களுடைய பாரம்பரியம், இந்த பாரம்பரியத்தை இப்ப விட்டுட்டோம்னா நம்மளால மீட்கவே முடியாது. அந்த 60 வயதான பெண்ணுக்கு இருக்கிறது. அவங்க பல முறைகள் சொல்லுகிறார்கள். காவிரியில தோற்றம், தமிழக விவசாயிகள் பிரச்சனையில தோற்றம், மீனவர்கள் பிரச்சனையில தோற்றம், இப்படி ஒன்னொன்னா தோத்துக்கிட்டே இருக்கோம். இதுலயும் தோற்று விட்டோம் என்றால் தமிழனுக்கு தன்மானமே இல்லாமல் போயிடும். தன்மானத்தை நிலைநிறுத்துவதற்காகவாது இந்த போராட்டம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த காட்சியை நம்முடைய கண்களால் பார்த்தே, நம்முடைய கேமராவில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகள் எல்லாம் தமிழர்களின் உணர்வுகள் பொங்கி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக நிற்கிறது ரகுமான்.